இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன், அனைவராலேயே எம்ஜிஆர்ன்னு சொல்லி செல்லமா அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதரை பத்தி தான் இன்னைக்கு காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சபரி பேசுறேன். வணக்கம். வெல்கம் டு ஆல். ஓகேங்களா? எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு அவரை பத்தி பேசணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் எனக்குள்ள. அதனால தான் அவரை பத்தி பேசுறோம். ஓகேங்களா? இலங்கையில பொறந்து வளர்ந்தாலும் கேரளாவை பூர்வீகமா கொண்ட எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சிறு வயசுலயே அவங்க அப்பா இறந்து போறாரு. அவங்க அப்பா இறந்து போன வாட்டி பள்ளி படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கும்பகோணத்துக்கு தன்னுடைய தாய் மாமா வீட்டுக்கு அடைக்கலமாக வராங்க. அவரும் அவங்க அம்மாவும் வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, இவருக்கு படிப்பில் ஒரு நாட்டம் இல்லை. நாட்டம் இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஒரு குடும்ப வறுமையின் சூழ்நிலையின் காரணமாக இவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போகிறாரு. சிறு வயசுலேயே வேலைக்கு போகிறாரு. சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறாரு. அப்படியே பொழுதுகள் ஓடுது, பொழுதுகள் போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, கூத்து கட்டுறாங்க இல்லைங்களா, கூத்து கட்டுறது, மேடை கச்சேரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாடகங்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளடி போதுறாரு. உள்ளடி போதும் பொழுது இவர் நல்லா அழகா நல்லா வெள்ளக்கார நாட்டம் இருக்கும். இவருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருக்கும். இவருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் பெண் கதாபாத்திரங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. லேடி கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இது அவர் மனசுல ரொம்ப நாளா ஒரு வருத்தமாகவே இருந்திருக்குது. அப்படியே இருந்துகிட்டு அந்த காலகட்டங்களில் ரொம்ப நாள் அப்படிங்கிறது, ரொம்ப மாசங்கள் அப்படிங்கிறது, ரொம்ப வருஷங்கள் அப்படியே தான் நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு திரைத்துறையில முதல்ல இவர் கதாநாயகனா நடிக்கிறாரு மந்திரி குமாரிங்கிற படத்துல. அப்ப இவர் கூட ஒரு நண்பர் அறிமுகம் ஆகுறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, த லெஜண்ட் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் கலைஞர் கருணாநிதினு சொன்னோன்னே புரியுது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா திரைக்கதை வசனம் எழுதி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் நடிச்சு வெளியில வந்த முதல் படம் பார்த்தீங்கன்னா மந்திரி குமாரி. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முதல் படம் அப்படிங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சிச்சு அந்த காலகட்டங்களில். அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு இணைபிரியாத நண்பர்களா இருக்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு இருந்த காலகட்டங்களில் அண்ணா அவர்களுடைய பேச்சாற்றலாலையும் திராவிட கொள்கைகளாலையும் ஈர்க்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேராது. திமுக அப்படிங்கிறது எம்ஜிஆரையும் வளர்த்தி விடுது. எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் திமுகவையும் வளர்த்தி விடுறாரு. எப்போ, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் உயிரோடு இருந்தப்ப. அவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். ஓகேங்களா? அவர் இருந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவும் எம்ஜிஆரும் ஒருத்தர் டெவலப் ஆகுறாங்க. பயங்கர வளர்ச்சி, அமோக வளர்ச்சி. ஓகேங்களா? அப்படி இருந்த காலகட்டங்களில் இவர் எப்படி உள்ளாடி அரசியலுக்குள்ள என்ட்ரி வர்றாரு, அண்ணாவின் கொள்கைகளால் கட்சிக்குள்ளே வர்றாரு. அப்புறமேட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பிரபலமான ஒரு முகமாக உள்ளாடி போகிறாரு. எம்எல்ஏ சீட்டு வாங்குறாரு, ஜெயிக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குது. இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் இருவருக்கும் கருத்து வேறுபாடின் காரணமாக என்ன பண்ணுறாரு, கட்சியை விட்டு வெளியில் வர்றாரு. கட்சியை விட்டு வெளியில் வந்த வாட்டி இவர் தனக்குன்னு சொந்தமாக பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்தின் காரணமாக அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். என்னன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார், இவர் இருக்கிற வரைக்கும் இவர் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்க போறாருன்னு சொல்லி எனக்கு யாருமே எதிர்பார்க்கல. அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வராரு, முதலமைச்சர் பதவிக்கு. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷன்லையுமே அனைத்து எலெக்ஷன்லையுமே அவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உயரிய வெற்றி அப்படிங்கிறத அடையுது. எம்ஜிஆரை மீறி இங்கே யாரும் கிடையாது அவர் இருந்த வரைக்கும் அப்படின்னு பேர் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான சாதனை திட்டத்தெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் சினிமா. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத, எந்த விதமான ஒரு படிப்புமே ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாத ஒரு காலகட்டங்களில் சினிமா மட்டும்தான் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டங்களில் இவர் நடித்த அனைத்து படங்கள்லையுமே நல்லது பண்ணுற காட்சிகள் நிறையா இருந்துச்சு. இவர் நிஜ வாழ்க்கையிலேயே நல்லது பண்ணியிருக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஹீரோயின் பின்னாடி இவர் சுத்த மாட்டார். இவரை பார்த்து தான் ஹீரோயின்ஸ் இம்ப்ரெஸ் ஆகி நாம் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின்ஸாக தான் இவர்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. எந்த ஒரு படத்துலையுமே இவராக ஒரு பொண்ணு பின்னாடி போகிற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. பொண்ணுங்க தான் இவரை தேடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று மாஸ் ஹீரோவாக மட்டுமே இவர் தான் அனைத்து படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு. மாஸ் ஹீரோவாக நடித்ததன் காரணமாகவும் இவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வசனங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாக இருக்குது. என்ன கருத்துள்ள பாடல்கள், கொள்கை பாடல்கள். இவர் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடை கச்சேரிகளில் இவர் சினிமாவில் நடித்த பாட்டை போட்டாலே 2 நாளைக்கு போடலாம். அவ்வளோ பாட்டு கொள்கை பாடல்கள் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் யூடியூப்லேயோ குரோம்லேயோ எதுலேயோ போய் எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள்னு போட்டிங்கன்னா வரும், ஊருப்பிட்ட பாட்டு வரும். கட்சி பாடலை விட கொள்கை பாடல்களை மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கிறாரு. இவரோட சினிமா வாழ்க்கை அப்படி போய்ட்டு இருந்துச்சு. அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி பேர் ஜானகி அம்மாள்.
இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. இவருக்கு எம்ஜிஆர் ஐயாவுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் இவருக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டையில சுடப்படுகிறார். தொண்டையில சுடப்பட்ட வாட்டி இவருடைய குரல் வளம் அப்படிங்கிறது மாறுது. குரல் வளம் மாறின வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவரால சரியா பேச முடியல. அப்புறமேட்டு வந்து இருந்தாலும் அதெல்லாம் பேசி ஜெயிச்சு வந்தாரு, பிடிச்சாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ஷன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சாம். உடம்பு சரியில்லாம போயிட்டு இவரால வந்து எந்திரிச்சு நின்னு எலக்ஷன்ல கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வெளிநாட்டுல ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. அங்க இருந்துட்டு இங்க தேர்தல் வேலையில பிரச்சாரத்துல இப்படி இப்படி ரெட்டை லைன்னு கை காமிச்சு நின்றுருக்கிறாரு. ஃபோட்டோலாம் போஸ்ட்லாம் பத்திரிகைலாம் குடுத்துருக்காங்க போஸ்டர்லாம். ஜெயிச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாலயும் சரி, நிஜ வாழ்க்கையிலயும் சரி, நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நான் எம்ஜிஆர் மாரி படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன். அப்டின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த உடம்பு முடியாம படுத்திருந்த காலத்திலே இப்டி கை காமிச்சாரு. அவர் மேல இருந்த பாசத்துல மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அவரு நல்லது செஞ்சாரு. அதனால மறுபடியும் வந்து முதலமைச்சர் ஆனாரு. அதனால தான் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் மாரியே எல்லாரும் படுத்திருந்து ஜெயிக்க முடியாது. அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் லெஜெண்ட். அவரு மீறி யாருமே பெரிய ஆள் கிடையாது. அவர் உயிரோட இருந்த வரைக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல 1988 எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறைஞ்சு போறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துக்கமான நாள். அந்த நாள் இன்னைக்கு தான். இன்னைக்கு தேதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போறாரு. அவர் இறந்து போனது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான நாள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இறந்து போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அளவு கடந்த கூட்டம் வந்திருக்குது. டிவில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளுக்கு மேல அவரோட உடல் அப்படிங்கிறது வச்சிருந்திருக்கிறாங்க. அளவு கடந்த கூட்டம் வந்திருக்குது. வெளிநாடுகள்ல இருந்து அவங்க ரசிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டு தலைவர்கள், பக்கத்து மாநில தலைவர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவர் இறந்து போன வாட்டி, அவர் வந்து யார தன்னுடைய தலைவரா, ஒரு தந்தையா நேசிச்சாரோ, பேரறிஞர் அண்ணாதுரைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய நினைவிடத்துல உருவாக்குறாங்க. இவர அங்கேயே பக்கத்துல அடக்கம் பண்றாங்க. அவர் அடக்கம் பண்ணிட்டு வந்த வாட்டி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா இருந்ததுனாலயும், தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருந்ததுனாலயும், அவர் கட்டியிருந்த வாட்ச் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். அந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு 1 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டிக் 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 டிக்ன்னு சவுண்ட் கொடுக்கும். அவர் கையில வந்து அவர் வாட்ச் இருக்கிற மாரியே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செவிவழி கதை. செவிவழி கதையா தான் நானும் கேள்விப்பட்டேன். அவர உடம்பு அடக்கம் பண்ண வாட்டி, அவர் சமாதியில இருந்து நைட்ல ஆனா டிக் டிக்ன்னு சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கலாம்? அவர் புதைச்ச வாட்டி பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செவுத்துக்கு இந்தாண்ட நான் இப்படி தட்டுறேன் அப்படின்னா, செவுத்துக்கு அந்தாண்ட கேட்காது. அப்படிங்கும் பொழுது, வாட்சோட சவுண்டுங்கிறது ரொம்ப மெலிசான சவுண்டு. அந்த சவுண்டு அவருடைய உடலுக்கு மேல பாக்ஸுக்குள்ள தான் அவர் உடம்ப அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல மண்ணு போட்டு மூடியிருப்பாங்க. அதுக்கு மேல தான் கான்கிரீட் போட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ, தரையிலேருந்து 5, 6 அடி ஆழத்துல ஒரு சின்ன வாட்ச் கத்துற சவுண்டு மேல கேட்கறதுக்கு அறிவியல் பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனாலும் இந்த மாரி விஷயம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில பெரும்பாலும் பரவலா மக்களால பேசப்பட்டுச்சு. எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியிலேருந்து டிக் டிக்ன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான கருத்து அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இருக்க தான் செய்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போன வாட்டி, அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது மறைஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டோம்னா, மறையல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தது அவங்க இருக்கும் பொழுது ஓபிஎஸ் ஐயா வந்தாரு. அப்புறமேட்டு இபிஎஸ் ஐயா இருக்கிறாரு. எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா இவங்க 2 பேருக்கு இருந்த ஒரு மெஜாரிட்டி பவர், அவங்க மெஜாரிட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க மெஜாரிட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்ச மாரி, ரொம்ப வருஷம் யாருமே இது வரைக்கும் இடம் பிடிக்கல. இதுக்கு மேல இடம் பிடிப்பாங்களான்னும் நம்மளுக்கு சொல்ல தெரியல. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் இமேஜ். இன்னும் 2 தலைமுறை கழிச்சு அரசியலுக்கு வரவங்களும் என்ன பண்ணி ஆகணும்? எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் சொல்லாம ஒரு கட்சி மீட்டிங் நடத்தவே முடியாது. எம்ஜிஆர் ஐயாவுடைய ஃபோட்டோ போடாம ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டமோ எதுவுமே கிடையாது. அவங்க ஃபோட்டோ போடுறாங்களோ போடலையோ, எதிர்வரும் காலத்துல ஏடிஎம்கே மீட்டிங்னாலும், ஏடிஎம்கே மாநாடுனாலும், எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கை பாடல்கள் போடாம அந்த ஒரு கட்சி கூட்டம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அவரு பாட்டு போட்டு தான் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இறந்தாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் பாட்டுல கூட வந்திருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பாட்டுக்கு தகுந்த மாரி தான் நிஜ வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் தான். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு சொல்லி குழந்தைங்க இல்லாம போனது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையாலுமே ஒரு வருத்தத்துக்குண்டான ஒரு செயல். அவருக்கு ஒரு குழந்தைங்க அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ ஏதோ ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் அந்த கேட்டகரியில கூட இருந்திருப்பாங்க. அல்லது எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருப்பாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா மேல எம்ஜிஆர் மேல இருந்த பாசம் இவரு மேலயும் இருந்திருக்கும். இது வந்து எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி இந்திரா காந்தி அம்மா மேல இருந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது ராஜீவ் காந்தி மேல இருந்துச்சு. ராஜீவ் காந்தி ஐயா மேல இருந்த பாசம் எப்படி
ராகுல் காந்தி மேலே இருக்குது. இதே மாதிரி இதே கான்செப்ட் தான். அவங்க ஒரு பெரிய லெஜெண்டு. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 மாநிலத்துக்கு மேலே ஜெயிச்சாதான் தேசிய கட்சி. இவங்க நம்ம மாநிலத்துக்குள்ளாடியே பெரும்பான்மை என்னமோ சொல்லுவாங்களே, அதிக பெரும்பான்மையோட அவங்க ஜெயிச்ச கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆருக்கு மட்டும் குழந்தைங்க இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு 2026ல் போட்டியே கிடையாது. எப்படி போட்டியே கிடையாது. அவங்க தான் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை. இது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க வந்து எப்பவுமே தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் தான் குழந்தைங்களா அவர் பார்த்துருக்கிறாரு. போய் உதவின்னு கேட்குறவங்க எல்லாத்துக்குமே உதவி வாரி வழங்குவாராம். ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டில் வந்து 2, 3 நாள் தங்கி இருந்திருக்காரு. ஒரு கிராமத்தால் வந்து தங்கி இருந்திருக்கிறாரு. இவங்க பொதுவாக வாட்ச் பண்ணுவாங்க. ரசிகர்கள்லாம் வருவாங்க, ஒரு 1/2 நாள் இருந்துட்டு போயிடுவாங்கன்ட்டு. இந்த ஒரு ஆள் மட்டும் 2, 3 நாள் இங்கே இருக்கிறதுனால உதவியாளர் மட்டும் கூப்பிட்டுருக்கிறாரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள். வந்தவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஐயா இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறாரு. பத்திரிக்கை வச்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, எம்ஜிஆர் நேரில் பார்த்துட்டோம், பத்திரிக்கை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எம்ஜிஆர் ஐயா அந்த கல்யாணத்துக்கு வருவாருன்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போ ஒரு சிட்டிங் சிஎம் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. முதலமைச்சராக இருந்தவர் நேரில் போகிறாரு. நேரில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்கள மணமக்களை வாழ்த்திட்டு வராரு. இதை விட ஒரு பெரிய ஒரு கட்சி தொண்டனுக்கு, உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இதை விட வேறு பெரிய கௌரவ பதவி, ஒரு கௌரவம் அப்படிங்கிறது வேறு ஏதாச்சும் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் தொண்டனோட வீட்டுக்கு தேடி வந்து அவருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் தான் உண்மையான தலைவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண தொண்டன், ஒரு ஒன்றிய செயலாளர் போய் பார்க்கணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர் இல்லாமல், அந்த மண்டலத்துடைய நிர்வாகி இல்லாமல் ஒரு முதலமைச்சரை போய் பார்க்க முடியாது. இப்போ ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு. அவர் மாவட்டத்தை கூட்டிகிட்டு போய் அமைச்சரை பார்த்து, இந்த 3 மாவட்டத்துக்கு பொறுப்பு வடக்கு மண்டலத்துக்கு இவர் நிர்வாகின்னு போட்டிருப்பாங்க ஒரு அமைச்சரை. அவரை பார்த்துட்டு இப்படி ஒரு 10 தடவை இப்படி 10 பேரை பார்த்துட்டு 11ஆவதாக தான் போய் முதலமைச்சர் பார்க்க முடியும். டைரெக்டாக போய் எந்த கொம்பனையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் ஐயா இருந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன தொண்டனுக்கும் மதிப்பு கொடுத்து பார்த்து பேசி அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த மனசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வராது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர். இப்போ பெரிய ஒரு மெஜாரிட்டி, ஒரு பெரிய லெஜெண்டு. இப்போ அவர் வந்து கூப்பிட்டதோன்னா வரதராஜ முதலியார் வந்து அவர் கூப்பிடல. வரதராஜ முதலியார் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். வரதராஜ முதலியார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டான், அவர் ஒரு மிகப்பெரிய தாராபில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன். அவர் மேலே வந்து குற்ற வழக்குகள் இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் திருந்தி வாழ்ந்தார் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. அவரை போய் நேரில் பார்த்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் கல்யாணத்துக்கும் போகிறாரு, ஒரு சாதாரண தொண்டை வீட்டு கல்யாணத்துக்கும் போகிறாரு. இதெல்லாம் உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் என்ன வேணும், உண்மையாலுமே ஒரு பெரிய மனசு வேணும். அந்த பாராட்டக்கூடிய மனசு, அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறது இருந்தனால தான் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய நிலை, ஒரு உயரமான ஒரு உச்சம் அப்படிங்கிறது தொட்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே எம்ஜிஆர் ஐயா அப்படிங்கிறவர் யாருமே நெருங்க முடியாத ஒரு சகாப்தம் தான்.